மதிக்கிட்ட சுரேஷ் நடந்துக்கிட்ட விதம் ரொம்பவே மோசம் அப்படின்ட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தருவீங்க அன்புறவுகளே. அழகே அழகுல அடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம் வாங்க. சுரேஷுக்கு கொஞ்சம் கூட சுய புத்தியே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தங்கராஜ் சொன்ன காரணத்துக்காக மறுபடியுமே மதிக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு மதியம் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற இந்த விஷயம் யாருக்குமே குடும்பத்தில் தெரியக்கூடாது அப்படின்னு தான் நம்ம மதி எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. பட் சுரேஷ் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து சொல்லிட்டாரு. இங்கே மதிக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது. இங்கே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு மதியை செம்மையாக திட்டுறாங்க. எதுக்காக என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அவன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக தான். உன்னால் என் பையனுக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே மதி இருந்துக்கிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. உங்கள் பையனை கல்யாணம் பண்ணி வந்துட்டா அவர் இஷ்டத்துக்கு நான் ஆடணுமா? அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாது. எனக்கும் ஒரு மனசு இருக்குது. என்ன அவர் இப்போ வரைக்கும் கொஞ்சமாச்சும் புரிஞ்சிருக்கிறாரா? இது வரைக்கும் அவருக்கும் எனக்கும் எந்த விதத்துலையுமே ஒத்தே போகலை. போக போக தான் 2 பேருமே கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். அதுக்குள்ளேயுமே அவர் இப்படி கேவலமாக என்கிட்ட நடந்துக்கிறது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு பெரியவங்க நீங்கள் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறது இன்னுமே ரொம்பவே அசிங்கமாக தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம மதி சொல்கிறாங்க. இங்கே ராகவன் ராஜலட்சுமிக்கெல்லாம் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மலர் இருந்துக்கிட்டு மதியை வந்து எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் சுரேஷுக்குமே மதி மேலே பயங்கர கோவம் வருது. என்னடி ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, என் அம்மா அப்பாவையே என் கண்ணு முன்னாடியே மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சுரேஷ் எகிரிக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை? எந்த விஷயத்த யாருக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கூடயா தெரியாது அப்படின்னு மதி வந்து சுரேஷை வெளுத்து வாங்குறாங்க கோவத்தில். நம்ம சுரேஷ் மதிய கன்னத்திலேயே பலார்னு ஒரு அறை விட்டுறாங்க. மொத்த குடும்பமும் பயங்கர அதிர்ச்சியில் தான் நிற்கிறாங்க. அப்போது மதி பார்த்தீங்கன்னா சுரேஷை ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. என்ன நீங்கள் அடித்தா அதை வாங்கிட்டு நான் வாயை மூடிட்டு அமைதியாக இருப்பேன்னு நினச்சி எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலேயே கை வைப்பீங்க? இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா மதியோட இன்னொரு முகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ராஜலட்சுமி ராகவனுக்கெல்லாம் மதியை பார்த்தாலே பயமாயிடுது. இங்கே சுரேஷ் உச்சக்கட்ட கோவத்தில் தான் இருக்கிறாங்க. இங்கே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு டேய் சுரேஷ் எதுவும் பிரச்சனை வேணாண்டா, கொஞ்சம் அமைதியாயிரு பொறுமையாயிரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உங்கள் முன்னாடியே அவள் என்னையே கை நீட்டி அடிச்சிருக்கிறா, அவகிட்ட என்னைய பொறுமையாக போ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்களா? சும்மாவே விட மாட்டேன் அவளை அப்படின்ட்டு மறுபடியுமே மதியை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க. இங்கே நம்ம பாக்கியராஜை தான் தடுக்கிறாங்க. மலர் இன்னொரு பக்கம் நம்ம மதியை வந்து மதி எதுவும் பிரச்சனை வேணாம் மதி, வா மதி வா ரூம்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு மதியை வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இங்கே ராஜலட்சுமி ராகவனுக்கெல்லாம் தூக்கமே போயிடுது. பயங்கரமாக வந்து நடந்த விஷயத்தை நினச்சி புலம்பிகிட்டு இருக்கிறாங்க. இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு நம்ம வீட்டுக்கு தேவையே இல்லை. இவளால் சுரேஷ் பாவம் எவ்வளோ கஷ்டப்படுறான். இந்த வீட்டோட மொத்த நிம்மதியுமே இவளால் போயிடுச்சு. இன்னும் இவளால் நம்ம குடும்பம் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறோமோ, என்னெல்லாம் அசிங்கப்பட போகிறோமோ அப்படின்ட்டு இங்கே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு புலம்புறாங்க. உடனே ராகவன் டென்ஷன் ஆகிட்டு வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடனே ராகவன் டைம் கூட பார்க்காம தங்கராஜுக்கு தான் வந்து கால் பண்ணிடுறாங்க. ஆல்ரெடி அங்கே நடந்த விஷயத்த நினச்சி தங்கராஜ் பயங்கர ஒரு அப்செட்டில் தான் இருக்கிறாரு. என்ன இந்த டைமில் எதுக்கு இவர் கால் பண்ணுறாரு அப்படின்ட்டு ஒரு வேண்டா வெறுப்பாக தான் ஃபோனை அட்டன் பண்ணுறாரு. அப்போது ராகவன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்ன மாப்பிள்ள உங்கள் மேலே அவ்வளோ நம்பிக்கை நீங்கள் சொன்னதுக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்ட்டு கூட எதுவும் யோசிக்காமல் விசாரிக்காமல் கூட சுரேஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம். ஆனால் அந்த பொண்ணுனால் இப்போது வீட்டில் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லை அப்படின்ட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. தங்கராஜுக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. தங்கராஜ் இருந்துக்கிட்டு அவங்க மாமனாரை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. நான் இந்த விஷயத்தில் எதுனாலும் சீக்கிரம் ஒரு முடிவு எடுக்கிறேன், எதுனாலும் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தங்கராஜ் சுரேஷுக்கு கால் பண்ணி தான் பேசுகிறாங்க. என்ன சுரேஷ் நடந்ததெல்லாம் மாமா ஃபோன் போட்டு சொன்னார், நீ ஃப்ரீயாக விடு, எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, மற்றதை நம்ம காலையில் வந்து பேசிக்கலாம், நீ போயிட்டு தூங்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மலரு மதியை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா மதியோட அம்மா அப்பா அவசர அவசரமாக எங்கள் வீட்டுக்கு வராங்க. அவங்கள பார்த்ததுமே மதிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. இங்கே ராகவன் ராஜலட்சுமி அவங்கக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பொண்ணு பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு. எவ்வளோ தைரியம் திமிரு இருந்தால் ஒரு பையனையே கை நீட்டி அடிப்பான்.
என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம மதியோட அம்மா அப்பா தரமான பதிலடி தான் கொடுக்குறாங்க. உங்கள் பையன் ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணை அடித்தது ரொம்பவே தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே ராகவன் ராஜலட்சுமிக்கெலாம் கோவம் தான் வருது. ரொம்பவே வாய்க்கு வந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுறாங்க. என்ன உங்கள் பொண்ணை சத்தம் போடுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மேலே எங்கள் பிள்ளைய தப்பு சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, எங்கள் மதியை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும். அவள் சும்மாலாம் வந்து இப்படிலாம் பண்ணுற ஆளே கிடையாது. அவள் ரொம்பவே கரெக்டானவ. அவள் எல்லா விஷயத்துலேயும் ரொம்பவே நேர்மையாக நடந்துக்குவா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்போது எங்கள் பையனை நீங்கள் குத்தம் சொல்கிறீங்களா? எங்கள் பையன் மேலே என்ன தப்பு? கல்யாணம் ஆகிட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. உங்கள் பொண்ணு இன்னுமே என் பையனோட வாழ்க்கையே வாழாமல் இருக்கு. இதெல்லாம் தப்பு இல்லையா? உங்கள் பொண்ணு பண்ணுறது எல்லாமும் சரியா? அப்படின்ட்டு கேட்கும்போது இங்கே நம்ம மதியோட அம்மா அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மதி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இது இந்த அளவுக்கு பிரச்சனையாகும் அப்படின்ட்டு நம்ம மதி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பட் சுரேஷ் பார்த்தீங்கன்னா இதை வெளியே கொண்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையாக உண்டு பண்ணிட்டாரு. அப்போ பார்த்தீங்கன்னா மதியோட அப்பா மதிக்காக தான் சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க. எங்கள் பொண்ணு வாழ்க்கையை நாங்கள் தான் கெடுத்துட்டோம். அவசரப்பட்டு அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது எங்கள் தப்பு தான். மதி, இதுக்கு மேலேயும் நீ இங்கே இருக்க வேணாம். வாம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிடும்போது மதி இருந்துக்கிட்டு அப்படியே கண் கலங்கி போய் நிற்கிறாங்க. இல்லை, என்ன நடந்தாலும் நான் இங்கேயே இருக்கிறேன். என்னோடய பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, அம்மா தாயே, நீ தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. அப்போ தான் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த வீட்டுக்கெலாம் நீ சரிப்பட்டே வரமாட்ட. உன்னால் என் பையனோட நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே தொலைஞ்சு போயிடுச்சு. இனியும் இங்கே இருக்கிறேன் அப்படின்ட்டு எதுக்காக சொல்கிறேன்? என் பையனே வேணாம் அப்படின்னு தானே அவனை வந்து ஒதுக்கி வச்சிருக்கிற. வாழ்க்கையே வாழாமல் அப்புறம் என்ன? எனக்கு என்னமோ இவ கல்யாணத்துக்கு முன்னாடி வேற ஒருத்தர் பையன் கூட பழகியிருப்பான். இப்போ வரைக்குமே காண்டாக்டில் இருப்பா போல், தொடர்பில். அதனால தான் வந்து என் பையனை பக்கத்தில் கூட விடமாட்றா அப்படின்ட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்க ராஜலட்சுமி. மதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஒரு ஸ்டேஜில் ராஜலட்சுமியை அடிக்கிறதுக்காக போயிடுறாங்க. இங்கே மதியோட அம்மா அப்பா தான் மதியை தடுக்கிறாங்க. இங்கே பாக்கியராஜ் இருந்துக்கிட்டு, அம்மா என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது சரிங்களா? மதிக்கும் மனசு இருக்குது. இந்த விஷயத்த சுரேஷ் இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததே தப்பு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மலருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. மதி நிலைமையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம மதியோட அம்மா அப்பா இருந்துக்கிட்டு, மதி சொல்கிறத கேளு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கவும் மதியுமே வந்து கிளம்பி போகிறாங்க. எங்கள் சுரேஷ் இருந்துக்கிட்டு போய் தொலையட்டும், இதுக்கு மேலே இவ நம்ம லைஃப்பில் தேவையே இல்லை அப்படின்ட்டு பேசாமல் இருக்கிறாங்க. இங்கே நம்ம மலர் இருந்துக்கிட்டு, சுரேஷு நீ மதியை கூப்பிடு சுரேஷு, போக வேணான்னு சொல்லு சுரேஷு அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே ராஜலட்சுமி இருந்துக்கிட்டே, மலர் நீ அந்த மதிக்கு ரொம்பவே ஓவராக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற. அவள் நம்ம சுரேஷே கை நீட்டி அடிச்சிருக்கிறா. நீ என்ன அவன் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கிற? ரொம்பவே தப்பு மலர் நீ பண்ணுறதெல்லாம் அப்படின்ட்டு சொல்லும்போது இங்கே மலர் மனசுக்குள்ளேயே ராஜலட்சுமியை செம்மையாக திட்டுறாங்க. இங்கே சுரேஷ் கிட்ட ராஜலட்சுமி இருந்துக்கிட்டு, இங்கே பாரு சுரேஷ், உன் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடந்துடுச்சு அப்படின்ட்டு நீ கவலைப்பட்டுலாம் உட்காந்துராத. உனக்கு சீக்கிரமே இந்த திமிரு பிடிச்ச மதியை வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு நல்ல பொண்ணை அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா சுரேஷ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டில் மதியோட அம்மா அப்பா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மதிக்கிட்ட மன்னிப்புமே கேட்குறாங்க. உன் வாழ்க்கையை நாங்கள் தான் நாசம் பண்ணிட்டோம். நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் அது இப்படிலாம் நடக்கும். இந்த மாதிரிலாம் நீ கஷ்டப்படுவ அப்படின்ட்டு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு மதியோட அப்பா ரொம்பவே அழுகிறாரு. மனசுடைஞ்சு அதை பார்த்து நம்ம மதி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்து மதியோட அம்மா அப்பா இருந்துக்கிட்டு மதிக்கிட்ட, இங்கே பாரு மதி, இதுக்கப்புறம் வந்து உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. இதுக்கப்புறம் நாங்கள் வந்து கட்டாயப்படுத்த மாட்டோம். நீ அங்கே போயிட்டு தான் வாழணும் அப்படின்லாம் நாங்கள் வந்து இதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல மாட்டோம். எல்லாமும் இனி உன்னோட முடிவு தான். உன் வாழ்க்கையில் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நாங்கள் இப்படிலாம் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நீ நம்ம வீட்டிலே இருந்துக்கோ மதிய அப்படின்ட்டு நம்ம மதியோட அம்மா அப்பாவுமே பார்த்திங்கன்னா மதிக்கிட்ட சொல்கிறாங்க அவங்களோட முடிவை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மதியுமே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே நம்ம மதியோட அப்பா அம்மா பார்த்திங்கன்னா அவங்களுமே மதியோட வாழ்க்கையை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மதியோட அப்பா மதியோட அம்மா கிட்ட, நான் தான் மதியோட வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு முழு காரணமே அப்படின்ட்டு ரொம்பவே அழுகுறாங்க. மதியோட அம்மா அவங்க அப்பாவை சமாதானப்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு காலையில் பார்த்திங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி தான் இங்கே மதியோட அப்பா பார்த்திங்கன்னா சடனாக வந்து இறந்துடுறாங்க. இங்கே மதியோட அம்மா அவங்கள எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் மதியோட அப்பா எழுந்திருக்கவே மாட்றாங்க.
அப்புறம் ரொம்பவே கத்த ஆரம்பிச்சுறாங்க. அப்புறம் தான் மதியோட தங்கச்சியும் மதியும் வந்து பார்க்குறாங்க. அப்புறம் தான் விஷயம் தெரிய வருது. ராமமூர்த்தி இறந்துட்டாரு அப்படின்ட்டு. நம்ம மதியால தாங்கிக்கவே முடியல. எல்லாம் நம்ம வாழ்க்கைய நெனச்சு தான் அப்பா பாவம் அப்பாவுக்கு இப்படிலாம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு மதி ரொம்பவே கதறி அழுகுறாங்க. உடனே சுரேஷுக்கு தான் கால் பண்றாங்க. சுரேஷு மதி கிட்டேருந்து ஃபோன் வரவுமே செம்ம கடுப்பாகுறாங்க. இருந்தாலுமே எதுக்காக இவ கால் பண்றா அப்படின்ட்டு அட்டெண்ட் பண்ணி பேசுறாங்க. மதி அழுதுகிட்டு, "இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? உங்களால இப்போ என் அப்பா உசுரே போயிடுச்சு. என் அப்பாவ நான் இழந்துட்டு நிக்கிறேன்" அப்படின்ட்டு பயங்கரமா அழுகுறாங்க. சுரேஷ் அத கேட்டு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இங்க சுரேஷோட ஃபேமிலிக்குமே விஷயம் தெரிய வருது. எல்லாருமே மதியோட வீட்டுக்கு கிளம்பி வராங்க. சுரேஷ பார்த்ததுமே நம்ம மதி சட்டைய புடிச்சு அடிக்கிறாங்க. மதியோட நிலைமைய நெனச்சு நம்ம சுரேஷு ஃபீல் பண்றாரு. இங்க மதியோட அம்மா பார்த்தீங்கன்னா, அழுது அழுது அப்படியே மயக்கம் போட்டு விழுகுறாங்க. நம்ம மலர் தான் பார்த்தீங்கன்னா, அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. அடுத்து நம்ம ராஜலட்சுமி ராகவன்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபீல் பண்ணி மதிக்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்தடுத்து ரொம்பவே பரபரப்பான, சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.